சார், ரிசப்ஷன்ல யாரும் இல்லீங்க. சார் ஊருக்கு புதுசுங்களா? ஆமாங்க. சாரு பரவிட்டு இறங்கும் போதே பார்த்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க டேவிட் எஸ்டேட்டுக்கு வேலை விஷயமா வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த எஸ்டேட் தெரியுங்களா? தெரியாது. எனக்கு தெரியும், வாங்க கூட்டு போறேன். வாங்க. உங்க யோகம் என்ன முதல்ல பாத்தீங்க. என்னங்க உங்க மூஞ்சி இவ்வளவு கெளுத்தியா இருக்கு? ஒரு 12 மணி நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்களா? ஆமாங்க. வர்ற வழியில யானை சிங்கம் எல்லாம் பாத்தீங்களா? 2 குரங்கு தான் பார்த்தேன். அது இருக்க வேண்டியதான். பெட்டியை கொடுங்க. பரவாயில்ல. அட கொடுங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல, நானே கொண்டு வரேன். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் கொண்டு போறேன். என்னது? இல்லீங்க, உங்க கூட கொண்டு வரேன்னு சொன்னேன். வாங்க. உங்க பேரு? ரவி. ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பாப்பநாயகம் பாளையம். ஓ, பாப்பநாயகம் பாளையத்துல பெருமாள் கோவில் பக்கம். அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லைங்க. கூட பிறந்த யாரா இருக்காங்களா? யாரும் இல்ல. இந்த எஸ்டேட்ல வேலை கிடைச்சிருக்கா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் இது? இப்பதான் என்ன பாக்குறீங்க, அதுக்குள்ள எப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? நான் என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு தானே கேட்டேன். என்ன சார், கல்யாண விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்களே? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு தானே கேட்டேன். கல்யாண விஷயத்தை இவ்வளவு அதட்டி கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு தப்பா நினைக்காதீங்க. இவர் பேர் மாணிக்கம். இவர் பொண்ணு கல்யாணம் வரதட்சணை இல்லாம நின்னு போச்சு. அதுல இருந்து ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்களை ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை நீங்க எங்க போனோம்? வாங்க போலாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதான் சூப்பர்வைசர் வேலைக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் மேல அழுக்கு தண்ணி ஊத்துறியா? சாரி சார், அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மூஞ்சியை பாரு, திருவிழாவுல காணாம போனவங்க மாதிரி. என்னம்மா சாப்பிடும்போது அழுதுட்டு இருக்க? ஹலோ, நான் ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? அங்கிள், இன்னைக்கு நீங்க சாப்பாடு போட்டுட்டீங்க. ஆனா நான் மெட்ராஸ் வந்ததுல இருந்து உங்க கண்ணுல படுற வரைக்கும் என்னோட கஷ்டங்களை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட கஷ்டங்கள்ல ரவின்னு ஒருத்தர் பங்கேற்றுக்கிட்டாரு. அவர் இப்ப சாப்பிட்டாரா இல்லையான்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியல. அப்படியா? இது ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா அவர் எங்க அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. அது முடியாது அங்கிள். ஏன்? கடைசி அவர் சந்திச்ச மண்டபத்துல மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒப்பந்தத்துலதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவரை பத்தி நினைக்கிறேன்னா அவர் உன் மனசுல எவ்வளவு ஆழமா பயஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவர் எனக்கு காட்டு. அவர் என்ன உதவி பண்ணாலும் நான் செய்யறேன். அங்கிள், உங்களுக்கு எவ்வளவோ கம்பெனிங்க இருக்கு, அதுல அவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தர முடியுமா? மேனேஜர் வேலை போட்டு தரேன், போதுமா? தேங்க்யூ அங்கிள். குட். முதல்ல அவரை போய் பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் மூவ்.
பிலோமினா, உன்னை தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் சீசன் டைம், எஸ்டேட்ல இயர் எண்டிங், நாங்க போக வேண்டியிருக்கு. ரவி கிடைச்ச உடனே எனக்கு போன் பண்ணேன். உடனே உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யறேன். பை தி வே, எஸ்டேட்டுக்கு போன் பண்ணி சூப்பர்வைசர் கிட்ட நான் வரதா சொல்லி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் காரணம் சொல்லு. ஓகே? ஹலோ. ஹலோ, டேவிட் எஸ்டேட். ஆமா, அங்க சூப்பர்வைசர் ரவி இருக்காரா? நான் ரவி தான் பேசுறேன். நீங்க யார் மேடம்? மெட்ராஸ்ல டேவிட் வீட்ல இருந்து பேசுறேன். அவர் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏர்போர்ட் கொஞ்சம் வண்டி அனுப்புறீங்களா? அனுப்புறேன். மறந்துடாதீங்க. என்ன சொன்னீங்க? மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். மறக்க மாட்டேன். தேங்க்யூ. டிரைவர் ரெடியாரு, மறுபடியும் எஸ்டேட்டுக்கு போகணும். சரிங்க. அப்பா, நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு போய்தான் ஆகணும். டேவிட் ஐயா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு பாக்குறேன். எப்படியாவது வேலை கொடுங்கன்னு நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. சார், முதலாளி வராருங்க. Good morning, sir. Good morning, Ravi. How are you, sir? I'm fine, thank you. How are you? Very fine, sir. I've been watching your work from last week. It's good. Come, let's have a look at your estate. Yes, sir. Ravi, இந்த வாரம் எத்தனை லாரி சமைச்சிருக்க? 1 minute, sir. இந்த லாரியோட சேர்த்து மொத்தம் 52 லாரி அனுப்பியிருக்கேன் சார். குட். நீ வேலை செய்யற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஸ்டமேட்டிக்கா இருக்க. போன வாரத்தை விட இந்த வாரம் நிறைய லோடு அனுப்பிச்சிருக்கல? நிச்சயமா சார். இனிமே நிறைய லோடு அனுப்ப வேண்டி இருக்கிறதுனால புதுசா ஆட்கள் தேவைப்படுது. அதனால நான் ஒரு 5 பேரை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் சார். நீ புது ஆட்களை எடுத்துக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனையே இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே தொழிலாளர்களுடைய உழைப்பு தான். அதனால நீ அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துடும். ஓகே? குட் வர்க். கீப் இட் அப். யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ரவி, ஒரு நிமிஷம். சார், அந்த பொண்ணு பேர் என்ன மறந்துட்டேனே. ருக்மிணி. அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டியாமே, ஏன்? விவரமில்லாத ஒரு பொண்ணு சார். அவளால நிறைய பிரச்சனை. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ ஒரு தொழிலாளி, அவ ஒரு தொழிலாளி. அவளை நீ வேலையை விட்டு நிறுத்தினது தப்பு. இந்த எஸ்டேட்ல நாளையில இருந்து அவ வேலை செய்யணும். ஓகே சார்? சொன்னதை செய். என்ன பண்றது? தம்பி, கொஞ்சம் தண்ணி வேணும், குடுக்குறியா? அவன் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரான். அங்க அருவில தண்ணி வருது, அங்க போய் எடுத்துக்கப்போ. ஆமா, ரொம்ப தூரம் போகணுமா? நடந்து போக கஷ்டமா இருந்தா கார்ல போயா. ஏப்பா, உங்க ஊர்ல வந்து கார் ரிப்பேரா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதா? தம்பி, அதிகமா பேசின காத்த பிடிங்க விட்டுருவேன். தப்புதான். என்னங்க என்னங்க? என்ன வேணும்? வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டின்னு ஊத்துனா வந்து தண்ணி ஊத்துனா கார் ஓடும். டின்னு ஒண்ணும் இல்ல. உங்க குடத்தை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா உதவியா இருக்கும். குடத்தை திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க.
என்கிட்ட கொடுத்தா போதும். ம். என்ன இப்படி பாக்குறீங்க? நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே காரு, அது என்னது? இத மூடுங்க. ம். கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா? தண்ணி ஊத்துனே சரியாயிடுச்சு. தண்ணியிலே சரியாயிடுச்சுங்களா? ஆமா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஊட்டிக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எது? மதுரை பக்கம். மதுரையில எங்க? உசிலம்பட்டி. உசிலம்பட்டியில கருமத்தூர். கருமாத்தூர். தெரியுங்களா? தெரியாது. ம். கொஞ்சம் தள்ளுங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களை ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்ன பண்ண தெரியாத என்கிட்ட வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இப்ப நான் என்ன கேட்டேன்? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன் சார், கல்யாணங்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏய், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? என்னங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க? உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடா? ஓ, வயசுக்காக பாக்குற கையடியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான். அவரை தப்பா நினைச்சுக்காதீங்க. இவதான் என் பொண்ணு. அவளை கல்யாணம் கட்டிக்க. அப்பா சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை மன்னிச்சிடுங்க. வாங்கப்பா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவ என் பொண்ணு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என் பொண்ணு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் வயசுல உள்ள பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா என்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சம்மா. நான் மட்டும்தான் பாவம் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க அம்மா என்ன விட்டு போகும்போது நீயும் பாவப்பட்ட ஜென்மம் ஆயிட்ட. என் மகளா பிறந்ததுனால. அம்மா, மளிகை கடைக்காரரை பார்த்து வந்துடுறேன். கதவை சாத்திக்க. சார், யாரு நீங்க? என்ன தெரியலீங்களா? என் கார் ரிப்பேர் ஆயிருந்தப்ப நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. உங்க பொண்ணை பத்தி கூட. தம்பி, என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. என் பொண்ணு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. தம்பி, என் பொண்ணு கல்யாணம் நின்று போனதுல இருந்து அடிக்கடி இந்த மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டுறேன். நான் செய்யறது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனா என்ன மன்னிச்சிரு தம்பி. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு. நான் வந்ததே. சொல்லு தம்பி. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இப்ப என்ன கேட்டேன்? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். போகாதீங்க, போயிடாதீங்க, போகாதீங்க ஐயா, போகாதீங்க. முதல்ல சொன்ன வார்த்தையை காப்பாத்து, அப்புறமே கல்யாணம். போகாதீங்கம்மா, போகாதீங்கம்மா. கல்யாணம் நடந்து கொடுத்துட்டு போங்க. ஐயோ, ஐயோ, மான மரியாதையா முடியாங்க. போகாதீங்க, போகாதீங்க. மாப்பிள, என்னையா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருக்கு மாப்பிள. 15,000 ரூபாய்க்கு பைசா குறைஞ்சாலும் எங்க அண்ணன் தாலி கட்டினாலும் கட்டுவார், தவிர நான் தாலி கட்ட மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேனே, அதுக்காகவா பணம் கேட்கிறேன்? சொந்த கார்ல வந்திருக்கிறேனே, அதுக்காக தான் பணம் கேட்கிறேன். இந்த பார், இது என்ன மைனர் செயின்? மைனர் செயினுக்கா பணம் கேட்கிறேன்? சொந்த கார்ல வந்திருக்கிறேனே, அதுக்காக தான் பணம் கேட்கிறேன். இந்த பார், வைர மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறேன், அதுக்காக பணம் கேட்டோம். சொந்த கார்ல வந்துட்டோம், அதுக்காக தான் பணம் கேட்டோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பணத்தை தொலைச்சிட்டேயா. ஏன்றா கதைய? சத்தியமா சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நான் பணம் கிடைச்ச உடனே உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துறேன். பணம் கிடைச்ச உடனே சொல்லி அனுப்பு. சொந்த கார்ல வந்து தாலி கட்டுறேன். ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதியா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கியா? முடியாதியா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லியா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுங்கய்யா. நீங்க முடியாதியா? ஐயா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்பா, அப்பா, உன் கல்யாணம் நின்னு போச்சு. உன் கல்யாணம் நின்னு போச்சு. உன் கல்யாணம் நின்னு போச்சு. மைனர் செயின் போட்டிருக்கிறவனுக்கோ வைர மோதிரம் போட்டிருக்கிறவனுக்கோ இந்த ஜென்மத்தை நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஏங்க கேட்காம போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போயிடு. மறுபடியும் சொல்லுமா? பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டான்.